அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உளுத்தம்பருப்பு அப்புறம் காய்கறிகளை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிந்துலான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க உளுத்தம்பருப்பு வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் அப்லோட் பண்ண சொல்லி. அதனால தான் இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். வாழைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேரட், பப்பாளிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் போல் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு பாருங்கள். சூடான பிறகு இதில் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இதோட நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம இதை மூடி நல்லா வேக வைக்கலாம். நீங்கள் குக்கரில் வேணும்னாலும் வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இந்த மாதிரியும் வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த மாதிரி. இப்போ காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. காய்கறிகள் எல்லாமே ஒன்றா நல்லா வெந்து வந்த பிறகு நான் வந்து இங்கே கத்திரிக்காய் ஒரு 2, வெண்டைக்காய் ஒரு 3 இதையும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். இந்த வெண்டைக்காயில் உங்களுக்கு சுத்தமாக அந்த வழவழப்பு தன்மையே வராதுங்க. நம்ம வந்து கொஞ்சமாக தான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் சுத்தமாக அந்த வழவழப்பு வராது மஞ்சள் தண்ணியில் இருக்கிறதுனால. கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வெந்துடும். சுத்தமாக வழவழப்பு தன்மையே வராது. இது வந்து பாருங்கள், இதுதான் உளுத்தம்பருப்பு வடின்னு சொல்லி ஒரியாவில் சொல்லுவாங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பொதுவாக வத்தல் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செய்யணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை வச்சு. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க உளுத்தம்பருப்பு இந்த வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னால் அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் ரெயின் சீசன்னால். நான் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்லேயோ இல்லை அம்மிலேயோ மிக்சிலேயோ போட்டு நல்லா பொங்க ஆட்டணும். நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக வெயிலில் காய வச்சு, பொதுவாக வத்தல் எப்படி காய வைப்பாங்களோ அதே மாதிரி சின்ன சின்னதாக வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த வத்தல் ரெடி ஆயிரும். நல்லா வந்து பொங்க ஆட்டணும். அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் அந்த வத்தல். நான் வந்து சீக்கிரமே இந்த வீடியோ எப்படி இதை செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். இப்படி தான் இதை செய்வாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த உளுத்தம்பருப்பு வத்தல் சேர்த்துருங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதை எண்ணெயில் போட்டவுடனே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நார்த் சைட்லலாம் இதை இந்த குழம்பு செய்கிறதுக்கும் அப்புறம் என்ன ரெசிபி செஞ்சாலும் அதில் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வத்தல். இது பாருங்கள், இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க இந்த காய்கறிகளோட இதையும் அதோடு சேர்த்து வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், நல்ல வாசனை வருங்க இது. இப்போ அதே கடாயில் நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு பண்ணிடலாம். அதே எண்ணெயில் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அப்படியே கொஞ்சம் நல்லா தாளிச்சிக்கலாம். நீங்கள் வந்து
தாளிப்பு நீங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணுறதே இல்லைங்க. இப்போ நல்லா கடுகு சீரகம் வெடிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு தினமும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ தான் நல்லா பால் சுரக்கும்னு சொல்லி நார்த் சைடில் குழந்தைங்களுக்கும் அந்த வத்தல் சாப்பிட்டு பழக்கம் பண்ணிட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருந்த காய்கறி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து இப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா இந்த தக்காளியும் இந்த காய்கறியெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த வத்தல் வந்து நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதோட டேஸ்ட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஃபுட்டு இது. வீட்டில் வந்து தினமும் கூட செஞ்சு சாப்பிட்லாம். எல்லா காய்கறிகளையும் 1 1 2 2 போட்டு நம்ம இந்த மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு அந்த வத்தலெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக நல்லா அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது. உளுத்தம்பருப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ பாருங்கள், இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, அப்புறம் பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே இது வந்து செட் ஆகும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ்கள் பார்க்குறதுக்கு நன்றி. வணக்கம்.